நாளின் செய்யும் வினிதானின் செய்யும் என நாடி வந்த கோழியின் செய்யும் கொடுங்கூற்றியன் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் தமிழ் மாத ராசி பலன்கள், ஆடி மாத ராசி பலன்களை வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் சொல்ல இருக்கிறோம். 12 ராசிகளுக்கும் கிரகங்கள் எப்பேற்பட்ட பலன்களை வழங்கப் போகிறது என்பதை ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம் வாங்க. இந்த ஆடி மாத கிரகங்கள் இந்த கன்னி ராசிக்கு, காலபுருஷனுக்கு 6வது ராசி, எப்பேற்பட்ட பலன்களை கிரகங்கள் வழங்கப் போகிறது அப்படின்னு பார்த்திங்கன்னா மிக சிறப்பாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு உத்திரம் 2, 3, 4 பாதங்கள், அஸ்தம் நட்சத்திரம், சித்திரை 1, 2 பாதங்கள் உள்ளடக்கியது இந்த கன்னிராசி. புத பகவான் ஆட்சி உச்சம் பெறும் வீடு. இந்த ஆடி மாதத்தில் புதன் முதல் வாரம் கடகத்தில் 11ஆம் இடத்தில் இருக்கிறார். கடைசி 3 வாரம் 12ஆம் இடத்தில் 26 நாட்கள் 12ஆம் இடத்தில் இருக்கிறார். இருந்தாலும் குரு பார்வையில் இருப்பது சிறப்பு. அதனால் இந்த கன்னி ராசி அன்பர்களுக்கு முதல் வாரம் ரொம்ப அமக்கலமாக நல்ல சம்பாத்தியம் பெற்று உங்களுக்கு வங்கி கணக்கு, வங்கி கையிருப்பு உயரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. ஆனால் கடைசி 3 வாரமும் செலவினங்கள் ஏற்படக்கூடிய ஒரு வாரம், சுப செலவுகள் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். பாருங்கள், 12ஆம் இடத்தில் 3 கிரகங்கள் இருக்கின்றன, செவ்வாய், சுக்கிரன், புதன். இப்போ ராசிநாதன் இருக்கிறாரா, அவர் 10ஆம் இடத்து அதிபதி 12ல் இருக்கிறார். அப்போ உங்களை பொறுத்தவரையிலையும் தொழில் குரு பார்வையில் இருக்கிறதால தொழில் மிக சிறந்து விளங்கப் போகிறது. பத்திரிகை துறை, எழுத்துத்துறை, எழுத்தாளர்கள், கவிஞர்கள், ஆடிட்டர்கள், வங்கி பணியாளர்கள், இவங்க எல்லோருக்குமே ஒரு சிறப்பான ஒரு காலகட்டம். நல்ல பணியாற்றுவார்கள். செலவினங்கள் ஏற்பட்டாலும் சுப செலவுகளே ஏற்படும். தாய்மாமன் வழியில், மைத்துனர் வழியில் செலவினங்கள் ஏற்படும். செவ்வாய் பகவான் 12ல் இருக்கிறது. செவ்வாய் பூமிகாரகன். அப்போ இளைய சகோதரர்களால் செலவினங்கள் ஏற்படும். அசையா சொத்துக்கள் மூலம், அதாவது வீடு அல்லது ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ், கடை, இது போன்ற அமைப்புகளுக்கு நீங்கள் பெயிண்ட் அடிக்கிறது, ஏதாவது ஒரு ரிப்பேர் செலவு எதாவது நடக்கும், அது சுப செலவு. ஃப்ளோரிங் போயிடுச்சு, அதை போடுறேன் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது சுக்கிரன் இருக்கிறார். சுக்கிரன் பெண்களால் செலவினங்கள் ஏற்படும். பெண்கள் வீட்டுக்கு உண்டான விலையுயர்ந்த பொருட்களை வாங்குவாங்க. பிள்ளைகளுக்கு லேப்டாப், கம்ப்யூட்டர் வாங்கி தருவாங்க. பெண்களாக இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு தங்க நகை, வைரம், வெள்ளி பாத்திரங்கள் வாங்கி ஆடைகள் வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும். மொத்தத்தில் பார்க்கும் பொழுது 2ஆம் இடம் நல்ல பண வருவாய் வருது. நல்ல அற்புதமான வருமானம். 2ஆம் இடத்தை குரு பார்ப்பதால், தனக்காரகன் தனஸ்தானத்தை பார்ப்பதால் தன பிராப்தி உண்டு. அளவு கடந்த வருமானம், பணம் இரட்டிப்பு வருமானம் வந்தாலும் அதற்கு இணையாக செலவினங்கள் ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்குது இந்த கன்னி ராசி அன்பர்களுக்கு. குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடத்துவார்கள். அல்லது நீங்கள் வெளியார் சுப நிகழ்ச்சிகளுக்கு சென்றுவிட்டு வர முடியும். உங்களுடைய சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு, மரியாதை கண்டிப்பாக ஏற்படும். ஃபைனான்ஸையே தொழிலாக செய்யக்கூடிய அன்பர்களுக்கு தொழில் நல்ல அபிவிருத்தி ஆகும். 3ஆம் இடத்து அதிபதி செவ்வாய் பார்க்கிறார். 4ஆம் பார்வையாக சிம்மத்திலிருந்து பார்க்கிறார் விருச்சிகத்தை. அப்போ 3ஆம் இடம் இளைய சகோதரர்களால் ஆதரவு உண்டு அப்படின்னு சொல்லலாம். எடுக்கின்ற முயற்சிகளில் சக்ஸஸ் உண்டு அப்படின்னு சொல்லலாம். 4ஆம் இடம் குரு பார்வையில் இருக்கிறது. இது ரொம்ப ரொம்ப அமக்கலமான ஒரு விஷயங்க. மாத்திருஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடம் 4ஆம் இடம். இந்த 4ஆம் இடத்தை குரு பார்க்கிறார் என்று சொன்னால் தாய் வழி சொந்தங்களால் அனுகூலம். அதையும் தாண்டி உங்களுக்கு இடம் விற்பது, வாங்குவது தொடர்பில் இருக்கும் அன்பர்களுக்கு நல்லதே நடக்கக்கூடிய ஒரு சூழல். ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ், பில்டர்ஸ், கட்டிடக் கலைஞர்கள், ரியல் எஸ்டேட் பிரமுகர்கள், செங்கல், மணல், ஜல்லி, ஹார்ட்வேர்ஸ் போன்ற பிரிவில் பணியாற்றக்கூடியவர்கள், விவசாயம் சார்ந்த துறையில் பணியாற்றக்கூடியவர்கள்,
இப்படி இவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப சிறப்பான ஒரு காலகட்டம், நல்ல சம்பாத்தியத்தை பெறப்போகிறீர்கள் அப்படின்னு சொல்லலாம். சுகஸ்தானம் திருப்திகரமாக இருக்கிறது, சுகவாசியாக இருப்பீர்கள் இந்த கன்னிராசி அன்பர்கள் ஆடி மாதம். அடுத்தது உங்களுக்கு 6ஆம் இடத்தில் சனி பகவான் இருக்கிறார். 6ஆம் இடத்துல சனி வக்ரகதியில் இருக்கிறார். அப்போ வக்ரகதியில் இருக்கிறதால 5ஆம் இடத்துல இருப்பதாக ஒரு ஐதீகம். அவர் கும்பத்தில் தான் இருக்கிறார். இருந்தாலும் வக்ரகதின்னு சொல்லும்போது முன்வீட்டு பலனை தருவார். பின்னோக்கி செல்வார்னு வாங்க, பின்னோக்கி வரலை, ஆனால் முன்வீட்டு பலனை தருவார்னு சொல்லுவாங்க. பட் அதனால் பூர்வீகத்தில் ஏதாவது லிட்டிகேஷன் பிரச்சனைகள் வரும். குலதெய்வ வழிபாடு, ரிஷிகள் முனிகள் குருமாருடைய ஆசீர்வாதம், வீட்டில் வயதான பெரியவர்களுடைய ஆசீர்வாதம், பெற்றோர்களுடைய ஆசீர்வாதத்தை பெற்று சென்று வாருங்கள். தலைக்கு வருது தலைப்பாயிட போகும். மற்றபடி 7ஆம் இடத்து அதிபதி குரு 8க்கு போயிட்டார். 7க்கு 2ஆம் இடம் 8ஆம் இடமாக வருவதால் உங்கள் வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் யோக பாக்கியங்கள் கிடைக்கும். எப்படி? ஒன்று, அவங்க வேலை பார்க்குறவங்களா இருந்தால் வேலை பார்க்குற இடத்துல ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட் கிடைக்கும், அதில் ஒரு வருமானம். அல்லது பிறந்த வீட்டிலேருந்து லிக்விட் கேஷோ ஜுவல்ஸோ கொண்டு வரணும், அப்படி ஒரு நிலை. இப்படி குரு பகவான் 8ஆம் இடத்தில் இருப்பது மிக மிக சிறப்பு, நல்லது நடக்கும். 8ல் ராகு தனித்து இருந்தால் தான் பிரச்சனை. ஆனால் குருவோடு சேர்ந்து இருக்கிறார், அதுவும் மேஷ வீட்டில் இருக்கிறார். அதனால் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு அனுகூலத்தை தரும். நீங்கள் வெளிநாடு போகணும்னு நினைக்கக்கூடிய இந்த கன்னிராசி அன்பர்கள் தாராளமாக செல்லலாம், நல்லதே நடக்கக்கூடிய ஒரு சூழல். 9ஆம் இடத்து அதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கிரன் 2க்கும் 9க்கும் உடையவர் 12ஆம் இடத்தில் இருக்கிறார். அப்போது 9க்குடையவன் 12இல் இருந்தாலும் குரு பார்வையில் இருப்பது என்பது தந்தை மூலமாக செலவினங்கள் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். சிலருக்கு பார்த்திங்கன்னா இந்த சூரியன் 12க்குடையவன் 11இல் இருக்கார். சில நேரங்களில் பார்த்தா தந்தை மூலம் லாபமும் கிடைக்கும்னு சொல்லலாம், அரசாங்கத்தின் மூலம் அனுகூலம் இப்படி சொல்லலாம். ஆனால் 9ஆம் இடத்து அதிபதி 12இல் குரு பார்வையில் இருக்கிறதால தந்தையினுடைய தேக ஆரோக்கியம் பாதிக்கப்பட்டு பிறகு சரியாகக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை. மற்றபடி உங்களுக்கு 10ஆம் இடத்து அதிபதி 11ஆம் இடத்தில் ஒரு வாரமும் 12ஆம் இடத்தில் 3 வாரமும் குரு பார்வையில் பெறுகிறார். ஆதலால் பத்திரிகை துறை, எழுத்துத்துறை, எழுத்தாளர்கள், கவிஞர்கள், ஆடிட்டர்கள், வங்கி பணியாளர்கள், வழக்கறிஞர்கள், ஆசிரியர் பெருமக்கள் இவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் 10க்குடையவன் 12க்கு போயிட்டார், அலைச்சல் இருக்கும். அலைச்சல் இங்கேருந்து போயிட்டு இன்னொரு ஆஃபீஸு, அந்த யூனிட் ஆஃபீஸுக்கு போயிட்டு வாங்க, ஹெட் ஆஃபீஸுக்கு போயிட்டு வாங்க அப்படின்னு உங்களை அலக்கழிப்பாங்க. தூரமாக பயணம் போயிட்டு வரலாம். இப்படி கொஞ்சம் டிஸ்டர்ப் வேலையில் கொஞ்சம் அலக்கழிக்கக்கூடிய அமைப்பு இருக்கும். இருந்தாலும் உங்களுக்கு குரு பார்வையில் இருப்பது என்பது மாபெரும் சிறப்பு. குரு பார்க்க கோடி நன்மை. உங்களுக்கு 12க்குடையவன் சூரியன் 11இல் இருக்கிறார். ஆதலால் உங்களை பொறுத்தவரையிலும் அரசியல்வாதிகளுக்கு ஓரளவுக்கு நன்மைகள் நடக்கும். தந்தையால் அனுகூலங்கள் கிடைக்கும். அரசாங்கத்தில் ஒரு அலுவலகத்தில் போயிட்டு நீங்கள் ஒரு சர்டிஃபிகேட் வாங்கணும் இல்லை லோன் வாங்கணும்னு போனீங்கன்னா கண்டிப்பாக அது சக்ஸஸ் ஆகும் அப்படின்னு சொல்லலாம். மொத்தத்தில் இந்த கன்னி ராசி அன்பர்களுக்கு 22, 23, 24 சந்திராஷ்டம தினம் வர இருப்பதால் எச்சரிக்கையோடு செயல்படுங்கள். சந்திராஷ்டமம்னு சொல்லிக்கிங்க, தலைக்கு வர்றது தலைப்பாயிட போகும். பாருங்கள், 2ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். அளவு கடந்த வருமானம், குடும்பத்தில் நிம்மதி, சந்தோஷம், குதூகலம், கணவன் மனைவி ஒற்றுமை, வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடத்துதல், குடும்பத்தில் நிம்மதி. அப்புறம் 10ஆம் இடம் தொழில் உத்தியோகத்தில் முன்னேற்றம் முன்னேற்றம் இருக்குது. நல்ல சந்தோஷமாக வேலை பார்ப்பீங்க. இருந்தாலும் அலைச்சல் இருக்கும், செலவினங்கள் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். 4ஆம் இடம் ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்குது. மாத்ருஸ்தானம், அது இடம் விற்பது வாங்குவது தொடர்பில் இருக்கும் அன்பர்களுக்கு நல்லதே நடக்கும். 5ல் சனி பகவான்
இருக்கிறதா ஐதீகம். அப்போ பிள்ளைகளுக்கு ஏதாவது இடர்பாடுகள் வரலாம், தேக ஆரோக்கியம் பாதிக்கப்படலாம், இல்லை படிக்கிற இடத்துல பிரச்சனைகள் வரலாம், இல்லை நீங்கள் வாங்கி வச்சுருக்கிற சொத்து பத்துக்களை பூர்வீகத்தில் ஏதாவது பிரச்சனைகள் வரலாம். மற்றபடி குலதெய்வ வழிபாடு செய்யுங்க. இந்த ராசி அன்பர்கள் பெருமாளையும் சக்கரத்தாழ்வாரையும் வழிபாடு செய்யுங்கள். நிச்சயமாக இந்த ஆடி மாதம் இந்த கன்னி ராசி அன்பர்களுக்கு ஓரளவுக்கு நல்ல பலன்களையே பெறுவீர்கள் அப்படின்னு சொல்கிறோம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.